நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 15/5/2013 புதன்கிழமை. சித்தயோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையில். பஞ்சமி திதி. புனர்வசு நட்சத்திரம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே கோர்மித யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 5 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. மருத்துவ தொழில் செய்கிறவாள்லாம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசுக்கு தெளிவு இல்லையே நம்ம வருத்தப்படக்கூடாது. காரணம் என்னென்னா, அந்த கிரக சுழலில் ராகுடைய சுழற்சி நன்னா இல்லை, குருவுடைய சுழற்சி நன்னா இல்லை, செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இல்லை. எது அதிமுக்கியமான கிரகமோ அது நமக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால மனசை நம்ம தெளிவுபடுத்திட்டு சுபிட்சத்தை அடையலாம். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 63% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, சௌந்தர்ய யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்க. சொந்த தொழில், புதிய தொழிலில் நாம் தொடங்கலாம். மருத்துவ தொழிலெலாம் விசேஷமாக இருக்கும். பொறியியல் வல்லுநர்களுக்கு ரொம்ப உயர்ந்த நேரம் இது. எதிர்பாராத நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. வண்டி வாகன யோகம்லாம் நல்ல விசேஷமாக இருக்கிறதுனால புதிய வண்டி வாகனங்கள்லாம் நாம் எடுக்கிறதுக்கு உகந்த நேரம். வெளியூர் பிரயாணங்கள்லாம் நமக்கு நன்னா இருக்கும். கல்வித்துறை சான்றோர்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான நேரம் இது. 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ராகசுக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. விசேஷந்தான். 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. வியாபாரம் நன்னா இருக்கும். தொழில் புரிவோருக்கு நல்ல நேரம். மருத்துவ தொழில் நல்ல விசேஷமாக இருக்கும். வெளியூர் போகிறவாலாம் போனமா வந்தமானு போயிட்டு வந்துடலாம். எதிர்பாராத லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய நாள் இன்னைக்கு. இந்த நாள் பிற்பகுதியில் சற்று கலக்கம் உண்டாகும். அதனால் நமக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடந்தாலும் கூட ஒரு தெளிவற்ற நிலையில் நாம் மனசு சிக்கிக்கும். 100%க்கு 58% மட்டுமே நன்மையான நாள் இன்று. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே காமித யுகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால சொந்த தொழில், வியாபாரம், மருத்துவ தொழில், ஆசிரியர் பணி இவாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எதிர்பாராத சுப செய்தி வீடு வந்து சேரும். வரன் பார்த்துட்டு போவா, சட்டுன்னு பொண்ணு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த வரன் சம்பந்தம்லாம் நல்ல ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. ஓம் நமோ நாராயணாய். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கம் புருஷ யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு. எதிர்பாராத நன்மையினால் வியாபாரம், மருத்துவ தொழில், கலை தொழில் இதுக்கெல்லாம் நல்ல ஏற்ற நாள். சில பேர் இடமாறி போவா, சில பேர் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமான செய்தி, காதுக்கு செய்தியாக வந்து சேரும். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 94% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. கன்னியாராசி அன்பர்களே, ஸ்ரீபவ யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நாள் பிற்பகுதியில் வியாபாரிகளுக்கு மேன்மையான நேரம், விவசாயிகளுக்கு நல்ல நேரம். அதே நேரத்தில் மருத்துவ தொழில், அதாவது இந்த மருந்து வியாபாரம், மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் இவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமிகு நாள். அதே நேரத்தில் மகான்களுடைய தரிசனத்தையும் நாம் இன்னைக்கு காணலாம். 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. துளாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ மேகமன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. மனசில் விரக்தி, தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும், குழப்பம் இருக்கத்தான் செய்யும். செவ்வாயுடைய சுழற்சி நமக்கு நன்னா இருக்கிறதுனால 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு நன்னா இருந்தாலும் கூட செவ்வாயுடைய சுழற்சி தடுமாற்றம், குரு பகவானுடைய சுழற்சி சற்று தடுமாற்றம். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் கொஞ்சம் குழப்பத்தோடு செய்து முடிப்போம். குழம்புனாலும் கூட காரியத்தை நாம் சித்தி பண்ணிக்கலாம். இந்த நாள் பிற்பகுதியில் விவசாயிகளுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பாராத செல்வங்கள் வீடு தேடி வந்து சேரும். குறிப்பாக பெண்களுக்கு நல்ல உகந்த நாள் இன்று. 100%க்கு 79% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பஞ்சகீர்த்தி யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. பஞ்சகீர்த்தி யோகங்கிறது பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த யோகம் நமக்கு தேவை. 9 யோகங்களை நம்ம பார்த்தாலும்
அதே 11 பொருத்தங்களை பார்த்தாலும் கூட பஞ்சகீர்த்திங்கிறது தடுமாற்றம் இல்லாத ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய சுபாவத்தை பொறுத்தது. இந்த நாளில் இனிய செய்தி, மகிழ்ச்சியான செய்தி, சுப செய்திகள் எல்லாம் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் கொண்டு வந்து சேர்த்துருவா. சுபமான காரியங்கள், சுமங்கலியான காரியங்கள், சுமமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 98% சுபமான நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே அபிதன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. முக்கியமான கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருக்கிறதுனால அனுபவத்தை நாம் தேடணும். யார் சொன்னாலும் காதலை வாங்கி நம்ம பேசணும். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால கலை தொழிலில் உள்ளவாலாம் நல்லா ஒரு சக்கப்போடு போடுவா. அந்த அளவுக்கு மனசில் நல்ல தெளிர்ச்சி கிடைக்கும், மனசில் நல்லா உத்வேகம் கிடைக்கும். குடும்பத்தில் நம்ம எப்போவுமே அமைதியாக இருக்கணும். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு யாருக்கிட்டே நம்ம அதிகமாக பேசக்கூடாது. மௌனமாக இருந்தாலே இந்த நாள் போகிறது நமக்கு தெரியாது. 100%க்கு 55% மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. ஓம் நமோ நாராயணாய். மகர ராசி அன்பர்களே, ஸ்ரீ பரமுகி யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது. முக்கியமான கிரகமான சனி பகவான் நல்லா தைரிய ஸ்தானத்தை கொடுத்து அதே நேரத்தில் பராக்கிரமத்தை கொடுக்கறதுனால தைரியமாக எங்கே வேணாலும் கடனை கேட்டு வாங்கிடலாம். வியாபாரிகளுக்கு உகந்த நாள் இன்னைக்கு. எதிர்பாராத செல்வம் வீடு வந்து சேரும். அதே நேரத்தில் அந்த செல்வம் வந்த உடனே திரும்ப மற்றவாளுடைய கைக்கு போயிடும். அது கூட நமக்கு ஒரு நல்ல பலம் தான். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே சித்தி கணயோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 5 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. முக்கியமான கிரகமான 3 கிரகங்கள் ராகு சுக்கிரன் கேது நல்ல ஸ்தான பலத்தில் இருக்கிறதுனால மருத்துவ தொழில் பண்ணுறவாளுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி மேன்மையான நாள் இன்னைக்கு. இந்த நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத செல்வங்கள் வீடு வந்து சேரும். அந்த செல்வ நிலையிலேயே நாம் மனசு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 94% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. ஓம் நமோ நாராயணாய். மீனராசி அன்பர்களே, அஞ்சுருதா யோகத்தில் இந்த நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 3 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. முக்கியமான கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதுனால மனக்கலக்கம், மன தடுமாற்றம் இந்த பிற்பகுதி நாள் வரையில் இருக்கும். பிற்பகுதி நாளைக்கு பிறகு வியாபாரம், கலை தொழிலில் உள்ளவாளுக்கெல்லாம் நல்ல உகந்த நேரம். சுக்கிரனுடைய சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி மனோதைரியத்தை கொடுக்கும். இந்த தைரியத்தினாலேயே இந்த நாளை நாம் கொண்டு போயிடலாம். 100%க்கு 49% மட்டுமே நன்மையான நாள் இன்று. மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். ஓம் நமோ நாராயணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் பண ஈர்ப்பு விதிமுறை. பண ஈர்ப்பு விதிமுறைனா என்ன? எல்லாருக்குமே பணம் தேவை. இப்போ நமக்கு எல்லாருக்குமே பணத்தின் மீது ஒரு அதிகமான நாட்டம் இருக்குது. பெரும்பாலும் இன்றைக்கி அத்தனை பேருடைய செயல்பாடுகளுமே பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பது தான். ஆனால் பணத்தை நாம் தேடி ஓடுறதை விட பணம் நம்மை தேடி வர வேண்டும். இதற்கு பண ஈர்ப்பு விதிமுறை என்று ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் அது ஒரு ஆழ்மன பதிவு. அது எப்படி அதை பயன்படுத்தும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பணம் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் பணத்தை நான் தேடி அதுக்காக எல்லா விதமான முயற்சிகளையும் செய்வேன் அப்படிங்கிறது தவறில்லை. ஆனால் அதே நேரத்துக்கு அந்த முயற்சி சரியான சதவீதத்தில் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு ரூபாய் செலவழிக்கும் பொழுதும் அது முக்கியமான செலவாகவும் இருக்கலாம், சில நேரத்தில் தவிர்க்க முடியாத செலவாகவும் இருக்கலாம். அப்படி செலவு செய்யும் பொழுது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு காய்கறி வாங்குறீங்கன்னு வைங்க. அந்த காய்கறி வாங்குறதுக்காக பணம் கொடுக்கும்போது சந்தோஷமாக அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். இதுபோல் பல மடங்கு பணம் எனக்கு திருப்பி வரும் என்ற எண்ணம் உங்கள் மனதிலே ஓட வேண்டும். அந்த பணம் பார்த்திங்கன்னா காய்கறிக்காரர்கிட்ட போகும், அவர் ஹோல்சேல்காரர்கிட்ட கொடுப்பாரு, அவர் ஒரு விவசாயிகிட்ட கொடுப்பாரு, நடுவில் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவர்கிட்ட போகும், கூலி தோக்கக்கூடிய தொழிலாளிகிட்ட போகும். இதுபோல் பல பேருக்கு அந்த பணம் பிரித்து சொல்லும். அவருடைய சாப்பாட்டுக்கு அந்த பணம் போகும், அவருடைய வீட்டுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்குடைய குழந்தைகளோட கல்விக்குன்னு சொல்லி பணம் பல விதங்களில் போகும் பணம். ஸோ அந்த பணம் பல விதத்தில் அவங்களுக்கும் பயன்படணும், எனக்கும் அதுபோல் பல மடங்கு பணம் திரும்பி வரணும் என்று சந்தோஷமாக ஒவ்வொரு ரூபாயும் செலவு செய்ய வேண்டும். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்தவுடன் அப்படியே அதை எடுத்து எரிச்சலாக செலவு செய்யாமல் அந்த பணத்தை எடுத்து வைத்து அதை நேசிக்க வேண்டும். இதுபோல் பணம் பல மடங்கு எனக்கு மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
இதுபோல் இந்த பணத்தில் வந்து பல பயிற்சிகள் இருக்குது. அதில் இப்போ ஓரிரு பயிற்சிகள் மட்டும்தான் இப்போ சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து இதை பற்றி வரும் காலங்களில் பார்க்கலாம். இன்றைய எண்கணித பலன்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். 1/10/19/28 பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு பிரகாசமான நாள். உங்களுடைய எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். பணவரவுகள் சரளமாக இருக்கும். செலவுகளும் சமமாகவே இருக்கும். இன்று உங்களுடைய தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல முடிவை எடுப்பீர்கள். அரசு துறையிலே வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று அதற்கான ஆர்டர்கள் வரலாம். மேலும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். அரசியல்வாதிகளுக்கு இன்னும் ஒரு அற்புதமான நாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 5. 2, 11, 20, 29 பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு இனிமையும் கசப்பும் கலந்த ஒரு நாள். காலை நேரத்திலே சில இனிமையான சம்பவங்கள் நடந்தவண்ண இருக்கும். மாலை நேரத்திலே ஒரு சில நண்பர்களால் மனவருத்தம் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவு கலகலப்பாகவே இருக்கும். பிள்ளைகளின் போக்கு பெருமை தரத்தக்கதாக அமையும். இருந்தாலும் அக்கம் பக்கத்தாரால் சிறு சலசலப்புகள் மனதிலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வார்த்தைகளை நிதானமாக கையாள்வது நல்லது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 5. 3, 12, 21, 30 பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிக சந்தோஷமான நாள். பலவிதங்களில் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். வியாபார ஒப்பந்தங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், மேலும் புதிய தொழில் வியாபார வர்த்தகங்கள் ஆகியவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணவரவுகளிலே சில சங்கடங்கள் சிக்கல்கள் ஏற்படும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். புதிய கடன்கள் வாங்க நேரிடலாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 3. 4, 13, 22, 31 பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதற்கு ஏற்ற நாள். அதே போல் இன்று பழைய பாக்கிகளை போய் கேட்டு சென்று வற்புறுத்தி வாங்க முயற்சி செய்யலாம். பழைய கடன்கள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய தொழில் வியாபார வர்த்தகங்கள் ஒப்பந்தங்கள் ஏற்படும். எதிர்பாராத ஒரு திடீர் தனவரவு உண்டாகும். வெளியூரிலிருந்து ஒரு நற்செய்தி வரும். கணவன் மனைவி உறவு கலகலப்பாகவே இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 4. 5, 14, 23 ஆகிய தேதிகள் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அந்த சங்கடங்கள் மறைந்து மனச்சலனங்கள் மறைந்து மிக ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை மாலை நேரத்தில் உருவாகும். இன்று வரவுகள் பலமாகவே இருக்கும். தொழில்துறை வியாபாரங்கள் சாதாரண நிலையில் இருந்தாலும் திருப்திகரமாகவே இருக்கும். புதிய கடைகள் மற்றும் புதிய தொழிற்சாலைகள் துவங்கலாம் என்ற மனதிற்குள் திட்டமிட்டு கொண்டிருப்பீர்கள். அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபடுவீர்கள். வங்கி கணக்கு தொடங்குவது, பாஸ்போர்ட் எடுப்பது ஆகிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5 மற்றும் 6. 6, 15, 24 பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு அரசுத்துறை ஆதரவு உண்டு. அரசுத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகள் வெற்றியளிக்கும். வீடு மனை கட்டுவதற்காக விண்ணப்பங்கள் அளித்திருந்தால் அதற்கான ஆர்டர்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். வருமான வரித்துறையிலிருந்து வந்த சிக்கல்கள் உங்களுக்கு நீங்கும். மேலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. 7, 16, 25 பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு பழைய சங்கடங்கள் மறைந்து சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். மாலை நேரத்தில் ஒரு இனிமையான சம்பவங்கள் நிகழும். உடல் பாதைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அதற்கான மாற்று வழி உங்களுக்கு கிடைத்துவிடும். இன்று ஒரு சிறிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 6 மற்றும் 5. 8, 17, 26 பிறந்த அன்பர்களே, வெகு நாளாக உங்களுக்கு தீராத சிக்கல் ஒன்று என்று தீரும். வெகு நாளாக உடல் உபாதை இருந்து வந்தது என்று ஒரு முடிவிற்கு வரும். இன்று ஒரு அற்புதமான நாள். பலவிதமான நல்ல செயல்கள் இன்று நடைபெறும். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில்துறை வியாபார வர்த்தகங்களில் நல்ல ஏற்றமான சூழ்நிலை தென்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை ஆக்கம் தரும். அரசுத்துறை ஒப்பந்தங்களிலே வெற்றி பெறுவீர்கள். ஆகையால் இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள். என்னுடைய அதிர்ஷ்டமான எண் 8 மற்றும் 9. 9, 18, 27 பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். பெரிய முயற்சிகள் ஈடுபடலாம், தவறில்லை. அரசுத்துறை வகையில் ஆதாயம் உண்டாகும். எதிர்பாராத திடீர் தனவரவு உண்டு. அதேபோல் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். எதிர்பாராத ஒரு நற்செய்தி வெளியூரிலிருந்து வந்து சேரும். வாகனங்களிலே கவனமாக சென்று வருவது நல்லது. புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியிலும் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 9. ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.